அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வீடியோவில் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹையாக பிரேக் பண்ண மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. காலையில ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் கொஞ்சம் கீழே இறங்கி 53,350 பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலும் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12.15 மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் அர்த்த மணியில் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு பை சைடு வந்து புக் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 சென்செக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிருக்காங்க, ஹெவியாக வந்து பை பண்ணல. ஸோ நார்மலாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2902 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1515, டிக்ளைன்ஸ் வந்து 1330, அன்சேஞ்சு வந்து 57. 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 128 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 15 ஸ்டாக்ஸும் வந்து இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 61 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா 120 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிட்டிவ். ஏன்னா மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான். அதாவது ஒரு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபார்மா, டிக்ஸான் டெக்னாலஜிஸ் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஒரு ஹேமர் கேண்டல், ஒரு பெரிய ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பிரேக் அவுட் பண்ணலாம். 53,351ங்கிறது ஒரு லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது லாஸ்ட் சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சாதான் செல்லிங், இல்லைன்னா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிள். நாளைக்குமே பார்த்தீங்கன்னா 53,900 இல்லை 54,345 எல்லாம் வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடம் தான் 53,350. இதை பிரேக் பண்ணணும். ஒரு கேப் டவுன் ஓப்பன் விழுந்தா கொஞ்சம் செல்லிங் வந்து பாசிபிள். இன்னும் லோவை பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சா கொஞ்சம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் மோட்ல தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேம் கண்டிஷனில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல தாங்க நிற்குது. 24,755. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. சென்செக்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிரா பண்ணிடலாம். இப்போ சென்செக்ஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82,110. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா இதுவுமே கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனால் இது ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 times 3 or 4 times வந்து டச் ஆயிருக்கு. இதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும். ஃபின் நிஃப்டி எல்லாம் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 25,400, 600 ஒரே நாளில் ஒரு பெரிய அப் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கேண்டில்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கேண்டில்ஸ் பக்கம் 2, 4, 6, 8 கேண்டில்ஸ் பக்கம் அந்த லைனை டச் பண்ணிட்டு நிற்குது. ஸோ பிரேக் அவுட்னு ஒன்று நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ஃபின் நிஃப்டில வந்து புக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸ் பை தான். ஹையா பிரேக் பண்ணா 13,400 இல்லைன்னா ஆல் டைம் ஹையா. ஸோ மற்ற ஸ்கிரிப்டெல்லாம் பிரேக் பண்ணுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ ஹையா பிரேக், பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் HDFC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஆனால் மிட் கேப் நிஃப்டியோட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் போயிட்டு ரேஸ்ல
மிட் கேப் நிஃப்டி ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிடும் போல இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் மோடு தாங்க. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ லோவை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனால் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 53,768, பிவோட் பாயிண்ட் வந்து 53,551, சப்போர்ட் வந்து 53,365. இன்னைக்கு ஹை வந்து 53,738, லோ வந்து 53,335, ஓப்பன் வந்து 53,502, க்ளோஸ் வந்து 53,581. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேலே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. கொஞ்சம் பையிங் தான், அதாவது பையிங்கா செல்லிங்கா அப்படிங்கிறது பார்க்க முடியாது, ஏன்னா பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஓவராலாக ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,200 53,600 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் தூக்கி விட்டது. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 15 மினிட்ஸ் நான் அடிக்கிற ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்னு ஸோ நல்லா மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு சேனல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகைன் வந்து பேங்க் நிஃப்டி மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு இந்த இடம் இன்னைக்கான ஹை என்ன இடம், இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா 53,738. ஸோ 53,700 ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டினியூஸாக அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 53,900 ஃபர்ஸ்ட் டார்கெட், 54,345 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் அப்ல ஓப்பன் வச்சாலே இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்துடும். ஸோ உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தடவை ட்ரா பண்ணி காட்டுறேன், ஏன்னா பிகினியர்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து மேலே வந்திருக்கு, ஒரு சேனல் மாதிரி இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணா ஸோ அகைன் வந்து 54,345 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சேனலை கீழே பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா அகைன் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடும். ஸோ இதுதான் நாளைக்கான ஹிண்ட். ஸோ ஹையா பிரேக் பண்ணாலோ இல்லைன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் வச்சு இந்த ஹையை கிராஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் வச்சாலோ ஸோ கண்டினியூஸா பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து லோவை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆனா இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்துரும். ஸோ அகைன் வந்து செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஹையா பிரேக் பண்ணா பையிங் பாசிபிள், லோவை பிரேக் பண்ணா செல்லிங் பாசிபிள். நாளைக்கு வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த சேனல் பிரேக் அவுட். ஸோ இதை வச்சு நாம வந்து பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து ட்ரேடிங் வந்து பண்ணாலே போதுமானதான். ஸோ மற்றபடி வேற எந்த கண்டிஷனுமே நம்ம வந்து பார்க்க தேவை கிடையாது. அந்த சேனல் பிரேக் அவுட்டோட ஹை தான் 53,738, அந்த சேனல் பிரேக் அவுட்டோட லோ தான் 53,335. ஸோ இந்த இடத்துல ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த லோவை பிரேக் பண்ணி 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சாரி எந்த கேண்டிலா இருந்தாலும் 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். அதுவுமே பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணி மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா கூட இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து எதிர்பார்த்தேன், பட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். கிட்டத்தட்ட 0.73%, 4.20 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் வந்திருக்கு. ஸோ இது எகைன் வந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு அப் கொடுத்த ஒரு ஸ்டாக் தான். ஸோ கண்டிப்பாக இதையும் பிரேக் பண்ணால், அதாவது இந்த கேண்டில் இது என்னைக்கான கேண்டில், இது டிசம்பர் 11 கேண்டில் வந்து ஹை வந்து 584.20 நாளைக்கே பிரேக் ஆயிடும். ஸோ பிரேக் ஆனால் 600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கோட இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அது 559.05. ஸோ லோவை பிரேக் பண்ண செல்லிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 559, ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிடும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆனால் 559.05 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டபிள்யூ பிரேக் அவுட் தான். இன்னும் அந்த லைன் கூட நான் எடுக்கல. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இன்னுமே மேலே வரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ரிடிக்ஷன் வீடியோவில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7,500 ஒரு லாங் டர்ம் ஸ்விங் டார்கெட்டுங்கிறது 7,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ 7,210 பிரேக் பண்ணால் 7,400 7,800 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து இருக்கு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பேங்க் நிஃப்டி இந்த சேனல் மட்டும் கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹையையும் லோவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரா பண்ணிடுங்க. இந்த ஹை வந்து எந்த இடம் 53,738. ஸோ அதே மாதிரி இந்த லோ வந்து 53,335. இந்த ரெண்டையுமே டிரா பண்ணிருங்க. எந்த சைடு பிரேக் ஆனாலும் மேலே பிரேக் ஆனால் பையிங் பாசிபிள், கீழ் சைடு பிரேக் ஆனால் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். அப்படியே ஆப்போசிட் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.